இந்த 20 வருஷத்துல 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் பாலமகேந்திராக்கு ரொம்ப பிடிச்ச, அவரோட அசிஸ்டன்ட்ல ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர் வந்து ராம் தான். உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். கிளாஸ்ல இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என் எக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு நான் அப்புறம் கடவுளை வேண்டிக்கிறேன். இது நம்ம மனசுக்குள்ள ஒரு மிதப்பா இருக்கும், ஒரு திமிரா நாம ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி. ராம் இஸ் பியூர் ஒயிட் பர்சன். ஆக்சுவலா வந்து அவர்கிட்ட வந்து எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. பறந்து போ. ஒரு 6 months மேலே இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ராம் படத்தை எனக்கு காமிச்சாங்க. ராம் வந்து நம்ம நிறைய படங்கள் ராமோட ஒரு எக்ஸ்பிரஷனில் போவோம். எல்லோரும் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் ஸ்னீக் பீக் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. படத்தோட கம்ப்ளீட் ஸ்னீக் பீக்கே வெளியான மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா படத்தை பார்த்து ஒவ்வொரு சீனாக பிரித்து எல்லோரும் பேசிட்டாங்க. நான் ராம் படத்தை பற்றி பேசுறதோட ராம் பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இந்த படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டஃப்பான ஒரு ஜானரை அவ்வளோ ஈஸியாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ராம். நான் ராமை பற்றி திருப்பியும் நிறைய விஷயங்கள் பேசணும், அது நான் திருப்பி வரேன். சிவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப புதுசாக இருந்தீங்க இந்த படத்தில், நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. சிவாவை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே சின்சியராக பண்ணுவான்றதுக்கு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறத. 2002 நினைக்கிறேன், சுப்ரகீத்னு ஒரு ப்ரிவியூ தியேட்டர் இருந்தது. லேசான்னு ஒரு படம், அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த படத்தை முடிச்சுட்டு நான் எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ நான் வெளியே வரேன். ஒருத்தர் அவசரமாக வராரு, வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றாரு. இல்லை எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு, நான் மிச்சிலேருந்து வரேன், இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எல்லோரும் போயிட்டாங்க, டைரக்டர் பிரியன் சார் போயிட்டாரு, எல்லோரும் திரு சார் கேமராமேன் எல்லாம் போயிட்டாங்கன்னு, இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாரு என்ன. அதுதான் சிவாவுக்கு நான் ஃபஸ்ட்டு சிவாவை பார்த்தது. வர சிவா ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியராக பண்ண, ரொம்ப டஃப்பான விஷயம் காமெடி பண்ணுறது தான். சிவா பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே கிடையாது, ரொம்ப ரொம்ப டஃப். சிவா நீங்கள் பண்ணிட்டு இருந்தது இவ்வளோ நாள் பண்ணிட்டு காமெடி, இந்த படத்தில் பண்ண இன்னும் டஃப். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் வந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மதன் சார் அண்ட் மியூசிக் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். அது நிச்சயமாக வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிற ஒரு படம். அது எல்லாருக்கும் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக, ஒரு ரெஃப்ரெஷிங்காக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு படம் வந்துட்டுருக்கோம். ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, டிராகன் இருக்கட்டும் சரி, இப்போது கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் பறந்து போய் நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அஜு வர்கீஸ் சார், ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் சொல்லணும். அவரை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசித்து உயர்ந்த ஒரு ஆக்டர் அவர் தமிழ் சினிமாவுக்கு வர்றது ரியலி வெல்கம் யூ அண்ட் வித் ஃபுல் ஆர்ட் வி வெல்கம் யூ. அண்ட் அவரோட படங்கள்லாம் தயவு செஞ்சு பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட் இன் இந்தியன் சினிமா. அவங்க கிரேசி, அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அஞ்சலி, அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ராம் சார் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க. இந்த படம் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். பார்த்து நம்பர் இருக்கீங்க. அதான் ஆல் த பெஸ்ட் த என்டையர் டீம். ராம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராம் பார்த்தா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரியே இருக்கும். எல்லோரும் பயப்படுவாங்க ராம்கிட்ட பேசுறதுக்கு. வெற்றி சிரிக்கிற வெற்றிக்கு தெரியும். ஸோ வந்து எல்லாருமே கொஞ்சம் ராம் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ராமோட அதர் சைடு இருக்குது. ரொம்ப வெகுலியான, ரொம்ப அப்படி சொல்கிறோன்னா ஒரு ரொம்ப ஆனஸ்டான பர்சன். ரொம்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாரும் மனசுல ஒரு ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், ஒரு கிரே இருக்கும்னு. ஆனால் இவர் ஒயிட். ராம் இஸ் பியூர் ஒயிட் பர்சன். ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் எவ்வளோ சந்திச்சு எவ்வளோ பேசியிருக்கோம். ஏன்னா எங்களோட ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம் நாமத்துக்குமார். அவர் மூலியமாக தான் எங்களோட நட்பு தொடர்ந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ சந்திச்சிருக்கோம், எவ்வளோ பேசியிருக்கோம். ஒரு தடவை கூட ஒரு படத்தையோ ஒரு மனிதரை பற்றியோ தவறாக அவர் பேசுறதை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான மனிதர் தான் ராம். அவர் வந்து அந்த ராமை நம்ம வந்து அவரோட படங்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம். அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இந்த படம் மூலியமாக அவரை செலிப்ரேட் பண்ணணும், பறந்து போக செலிப்ரேட் பண்ணணும்.
அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும். அண்ட் நான் ஒரு முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும், அது வந்து மாரி சார். ஏன்னா வந்து நான் வந்து மாமன்னன் படத்துக்கு போயிருந்தேன். அந்த மாமன்னன் படத்தில் அவர் சீட்டில் உட்காந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தார். அவர் படம். ஆனால் இந்த படத்துக்கு அவர் ஓடி உழைச்சிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. மாரி சார், ஐ திங்க் அமேசிங். அண்டு ராம் வந்து நான் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் சொன்னேன், ராமோட வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் படைப்பு வந்து மாரி செல்வராஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பறந்துப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். ராம் பற்றி நிறைய பேசியாச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை, ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி, அவர் அறிமுகப்படுத்தல, இந்த உலகமும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிங்கர், ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் அவர். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடினேன். ஒரு பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுகிட்டே இருந்தாங்க. டியூன்னா ஒரு பாட்டு கேட்டுச்சு. நான் உடனே என் தம்பிட்டு திரும்பிட்டே இதை வந்து சஞ்சய் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு ராம் சொன்னான், சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுருந்தோம் அப்படி. அப்போ சொன்னால் எப்படி சார் ரீச் பண்ணுறது? நாங்கள் டெய்லி நைட்டு மீட் பண்ணுறோம்டா எங்கள் ஆஃபீஸில், அவர் வீட்டில் இருக்கேன். அப்புறம் உடனே கால் பண்ணி உடனே சஞ்சய் நீங்கள் இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. சஞ்சயை பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து காலையில் அகீர் பைரவர்னு ஒரு ராகம், ஒரு இந்துஸ்தானி ராகத்தம், அது இப்போ சொல்லிக் கொடுத்துருக்காரு மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், அகீர் பைரவர்னு கேட்டேன். அது ரொம்ப சோகமாக இருக்கு சஞ்சய் அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் வந்து இல்லை, அதை வந்து அது சோகமாக இருக்குது, ஆனால் வந்து அதை பாடுற விதத்தில் பாடினா அது ஜாய் கொண்டாந்துடலான்னாரு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் ஒரு சேட் அண்ட் மெலன்கலி ராகா, ரொம்ப கம்பேஷனேட் ராகா. ஆனால் ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா, அது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் பாடின அந்த ராகத்துலேருந்து நான் என்னால் ஜாயா கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு உள்ளத்தின் உண்மையிலிருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையை அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். வெல்கம் சஞ்சய். பெசிமிஸ்டான ஒரு ஆள். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு புக் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க, யூட்டோப்பியா ஃபார் ரியலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, ரக்கர் பிரெக்மனோட புக்கு. அந்த புக்கோட ப்ரீஃபேஸை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு என்னடா பெரிய புக்கு அப்படின்னு சொல்லி ஓரமத்துக்கு வச்சுட்டேன். ஏன்னா பேசிக்லி உலகம் ரொம்ப கடுமையான ஒரு உலகம். சுற்றி இருக்க மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு நமக்கு டேஞ்சர், வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆள்னா, அப்போ இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வந்துச்சு. பறந்து போ ராம் சார் படத்தில் கிரேஸ் ஆண்டனி மேடம் நடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு போர்ஷனில் ஒரு துணிக்கடை வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு வயசான லேடி வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேலை வாங்கிக்கிறதுக்கு தான் வந்து கேட்பாங்க. அப்போ ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லுவாங்க, கட்டுப்படி ஆகாதுல்லம்மா, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுல்ல அப்படின்னு கேட்பாங்க. அந்த சீனில் போச்சுரா கட்டுப்படி ஆகாது அப்படின்ற ஒரு மூடில் இருந்தேன். பட் அந்த சீன் எண்டான விதத்தில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறிச்சு. இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபே மாற்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். வெளில வரும்போது ஆக்சுவலாக எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த படத்தை பற்றி ஒன் வேர்டு சொல்லுங்கன்ட்டு. அப்போ எனக்கு என்ன வேர்டு சொல்கிறதுன்னு தெரில. பட் ஐ திங்க் த ரைட் வேர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் இஸ் ஹோப், நம்பிக்கை. எனக்கு வந்துட்டு இந்த மனித இனத்து மேலே ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுத்துருச்சு. எனக்கு கொடுத்த மாதிரி பல பேருக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் எனக்கு கொடுத்த நம்பிக்கையை வச்சு நான் நம்பி சொல்கிறேன், இந்த படம் வெளில வந்தால் இந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு டே மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே கூப்பிட்டான்ட்டா போட அவங்களே இந்த படத்தை கொண்டாடிடுவாங்க. இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு ஃபன் மேக்ஸ் படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிவா சார் அந்த சிகரெட் போர்ஷன் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக். அது கிளைமேக்ஸில் வந்து உழுந்து சிரித்தேன். அதான் சொன்னேன், நாங்களாம் ஒன்றா தான் படம் பார்த்தோம். நிறைய பேர் நாங்கள் சீட்லேயே இல்லை, தரையில் தான் இருந்தோம். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. பாரி சொன்னாப்புல இது வந்துட்டு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு ப்ரிவியூ ஷோலேயே கிரியேட் ஆச்சுன்னு. நாங்கள் பார்த்த ஷோ தான் அது. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான விஷயமா இருந்துச்சு. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ
Film should do well in theaters. Thank you so much. பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ராம் சார் எல்லாரும் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் இயக்குநர்கள்லாம் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ராம் சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இயக்குநர்களை வந்து அவங்க ஆஃபீஸில் வீட்டில் போய் எப்படியாச்சும் பார்த்துடணும், வாய்ப்பு கேட்டணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்போம். அது மேக்ஸிமம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் வந்து காவிரி கார்னர் டீகளில் பார்த்தா ராம் சார் தம் அடித்து டீ சாப்பிட்டுருக்காரு. இவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப யதார்த்தமாக இருக்காருன்னு சொல்லி கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். வாப்பா டீ சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னார். பேசிட்டு அப்புறம் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் சார் உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எடுத்துக்கப்பா அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி நம்புறதா ஏனாவா அப்படின்னு சொல்லி அங்கேயே மிஸ்காலர் கொடுத்து பார்த்து ஆரோக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கேன். என்னைக்காச்சும் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிதப்பாக இருக்கும், ஒரு திமிரா நம்ம ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி. அப்போது ராம் சார் வந்து நங்குன்னு மண்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணும். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். பறந்து போவது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம். அந்த எளிமை தான் அந்த படத்தோட பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். எளிமையாக படம் பண்ணது ஈஸியும் கிடையாது. எளிமை இந்த படம் பார்க்கும்போது எளிமையானா ஓகே ஏழை கஷ்டம் ரொம்ப சாதாரணமாக இருக்காரு இதுதான் எளிமைன்னு நினச்சிருந்தேன். அப்படிலாம் இல்லை. எளிமைக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எளிமையாக இருக்கிறது ஆட்டிடியூட் அப்படின்றது இந்த படம் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்த ராம் சார்லே அதிகமாக சிரித்த படம் இந்த படம் தான். படம் ஸ்டார்ட் ஆகி குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் முடியும் போது குழந்தைகிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்ற மாதிரி படம் முடியுது. எனக்கு இது ரொம்ப இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. படத்தில் ஒர்க் பண்ண சிவா பிரதர், உங்கள் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குது பிரதர். அண்ட் கிரேஸ் ஆண்டனி அவங்களோட கும்லாங் நைட்ஸ் நம்ம ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று அஞ்சலி மேம். எல்லாருக்கும் இந்த படத்தில் அசோசியேட்டான எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எனக்கு மாரி செல்வராஜ் சார் வந்து பர்சனலாக தெரியாது, பேசினது கூட இல்லை. பட் அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது ஷோஸ் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் யுவர் மாஸ்டர். எனக்கு ரொம்ப உங்கள் மேலே பர்சனலாக ஒரு கனெக்ட் வருது சார். அண்ட் இங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 3 பேரை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாலா சார், வெற்றிமாறன் சார், மிஷ்கின் சார், ராம் சார். இதில் என்னென்னா இவங்க 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ். ரொம்ப டெரராக அவங்கள பார்த்தாலே இருக்கும். அவர் பாருங்கள், அவர் உட்காந்துருக்க பாருங்கள், ஒரு மாதிரி பெரம்பு வச்சுட்டு என்னடா பேசுகிறீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. பட் அவர்கிட்ட போய் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஸ்வீட்டுன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி வெற்றி சார், பாலா சார் அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் someday get to meet you sir. And கண்டிப்பாக ஐ திங்க் நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் கம்மிங் டு ஃபர்ஸ்ட் ராம் சார், அப்புறம் நான் படத்துக்கு வந்துடுறேன். ராம் சார் வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருந்ததுனால படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பில் வந்து ஒரு பஸ் ட்ராவலில் நான் வந்து கட்டுறது தமிழ் படம் பார்த்தேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அந்த படம். அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த நல்லா படித்து தமிழ் மீடியமில் சேர்ந்துருப்பார், ஏன் தமிழ் மீடியமில் சேர்ந்து அந்த கேள்வியும். அதுக்கப்புறம் அந்த ஐடி கம்பெனியில் அவர் பார்க்க போவார். அந்த 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு, ஆனால் ஒரு மக்கு இவன் வந்து, ஆனால் நல்லா படிக்கிற பையன், ஆனால் தமிழ் மீடியம்ன்றதுனால 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்டாக. அந்த ஒரு ஆதங்கம், அந்த கேள்வி, அந்த ஒரு எப்படா நீ இப்படி இருக்க, எப்படா நீ அந்த அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஐ திங்க் சம்வேர் இட் இஸ் ஆல் அன் இன்ஸ்பிரேஷன் டு டிராகன். அதுக்கப்புறமா இவங்க அஞ்சலி மேமோட நிஜமாக தான் சொல்கிறியா அந்த டைலாக் வந்து ஒரு 10-15 மாடுலேஷனில் அந்த படத்தில் இருக்கும். ஐ திங்க் நம்ம பார்க்குற படங்கள்ல இருந்தானே நம்ம இன்ஸ்பயர் ஆகும். இப்போ உனக்கு சொன்னால் புரியாது மச்சான்றது ஒரு 10 இடத்துல வரும் ஓமக்கடலில், இல்லை எல்லாம் வேறு மாடுலேஷனில். I think நீங்கள் we all fell in love with you in while seeing கட்டது தமிழ் மேம். Nice to see you. And so coming back to the படம், இந்த படம் எனக்கு பார்க்குறதுக்கு இது கிடச்சிது. என்னுடைய புரிதல் இந்த படத்தில் வேறு இருந்தது சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உலகத்தில் எல்லா எக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் அட்லீஸ்ட் என் எக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு நான் அப்புறம் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த சன்ஃப்ளவர் வர சீக்வன்ஸ் தான் இந்த படத்தோடைய மோஸ்ட் ஃபேவரட் சீக்வன்ஸ். எனக்கு ரொம்ப அழகான சீக்வன்ஸ். அதாவது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டார் அந்த எக்ஸ் விஷயத்தை, ரொம்ப அழகாக நார்மலைஸ் பண்ணிட்டாரு.
அப்புறம் எல்லாரும் இந்த குட்டி பையன் வந்து பயங்கர டார்ச்சர். எனக்கெல்லாம் வந்து அப்பாடா நல்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற ஃபீலும், இந்த பாலாஜி சக்திவேல் சாரை போட்டு அவன் ஒரு கொட்டிட்டு போவான் அந்த சீனில். அந்த மாதிரி யாராவது அவனை கொட்டி அடங்குங்களா படம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஃபீலும் எனக்கு வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. பட் ஆனால் இவர் அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப மென்மையாக இல்லைப்பா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, தேங்க் காட்னு சொல்கிறதா நல்ல வேலை அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி ஒரு அனாயிங் சைல்டாக தான் நான் இருந்திருக்கேன். அதனால தான் என்னை தூக்கி போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்க 8-9 வருஷம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிர்ச்சி சிவா சார் வந்து இப்போ எப்படி ராம் சார் வந்து சீரியஸ் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கிடையாது. எனக்கு கட்டுரை தமிழில் அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு கருணாஸ் கேரக்டர் வரும். ஐ திங்க் அதில் இருக்கிற ஹியூமரை விட ஒரு எதுலுமே கிடையாது. அந்த பயப்படுறது அந்த சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சாரோட மிர்ச்சி சிவா சார் வந்து திடீர்னு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நிஜமாக ஃபீல் பண்ணுறாரா இந்த ஃபீல்லாம் வந்தது. பட் ஆனால் ஏன் ராம் சார் அவரை காஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கே தெரியாமல் இவர் ரொம்ப நல்ல ரொம்ப எம்பத்தட்டிக் ஒரு ஃபாதர். இவர் முரட்டான ஃபாதர்லாம் இல்லை, முரட்டான ஃபாதர். இப்போ நம்ம இதே ரோல் வந்து நம்ம அழகம் பெரும்பால் சார் பண்ணியிருந்தாருன்னா அதை கன்வின்ஸ் பண்ணணும் அவர் வந்து ஒரு அன்பான அப்பா, ரொம்ப மென்மையான அப்பான்றது. பட் இங்கே மிர்ச்சி சிவா சார் வந்து அதை ப்ளே பண்ணது வந்து ஐ திங்க் இட் இஸ் டு பி வெரி ஈஸிலி எம்பத்தட்டிக். அண்ட் அதான் இப்போ அதே மிஷ்கின் சார் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஆளு கொட்டு அந்த இது. ஸோ அது ஒன்று. அந்த எனக்கு படத்தில் தான் டேக்அவே இன்னொன்று ஒரு பெரிய டேக்அவே இந்த எல்லாரும் அந்த குழந்தை ஆங்கிள் பார்க்குறாங்க. எனக்கு என்னன்னா சார் அந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவள் சொல்லுவேன் அந்த மாதிரி நீ நல்லா நேரில் பேசுகிற ஆனால் வந்து ஃபோனில் ஒழுங்காகவே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் தான் என்ன இது சரி ஓகே ஏதோ ரீசன் சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன் பஸ் ஏறும் போது ஒரு கால், பஸ்ஸில் ஏறிட்டேன்னு ஒரு கால், பஸ்ஸில் உட்காந்துட்டேன்னு ஒரு கால்லே இருக்காங்க சார். அது செக் பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலே இப்படி இது பண்ணிக்கிறாங்களா, ஓ இதுதான் ரிலேஷன்ஷிப், இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல் அப்டேட் பண்ணினே இருக்கணும் போல இருக்கு எங்கே இருக்குன்னு. திடீர்னு ஒரே ஒரு இடத்துல போட்டு வீடியோ காலில் வராங்க. அதான் அந்த சன்ஃப்ளவர் சீக்வன்ஸில் அது வந்து செக் பண்ணுறாங்களா யாரோட இருக்குன்றது, இல்லை அது ஒரு மாதிரி மேட்ச் பண்ணுறாரு ராம் சார். அது என்ன மேட்ருன்னு தெரியல எனக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, லைக் ஹவு தே கிவன் so much டைம் டு ஈச் அதர் டு மேக் த ரிலேஷன்ஷிப் ஹேப்பன். அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்க ரெண்டு பேரோட சீக்வன்ஸில். எனக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் நான் இந்த படத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது, அந்த வாத்து முட்டையில் டைனோசர் இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி தான் எனக்கு படமாக தெரிஞ்சது. வாத்து முட்டையில் டைனோசர் வருமானா வராது, அவ்வளோதான், கதை ஓவர். பட் அந்த வாத்து முட்டையில் டைனோசர் வரும்ன்ற அந்த நம்பிக்கை, வரலாமே அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் தான் நம்ம லைஃபே நவுத்துது நான் நம்புகிறேன். அதுதான் நான் இந்த படத்தை விட்டு எடுத்துகிட்டு போகிறதா நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் லவ்லி டு see all of you. அண்ட் என்னை கூப்பிட்டதுக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படம் சம்மந்தப்பட்ட நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாம், சிங்கர்ஸ் எல்லாம் அன்பு அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பித்தா அவங்களுக்கே போர் அடிச்சிடும் இப்போ. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க. தனியாக அப்போ போர் அடிக்க திரும்ப நானும் சேர்ந்து போர் அடிக்க விரும்பலை. நான் படம் பார்த்து முடித்த உடனே மாரி செல்வராஜ் ராம் பக்கத்தில் தான் இருந்தான். ஆனால் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கும். அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. நான் மாரியை கூப்பிட்டு கேட்டேன், இவன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாரி செல்வராஜன். நானும் அதுதான் சார் நினைக்கிறேன். சரி நம்ம என்ன பண்ணலான்னு. இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நீங்கள் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோடு தான் நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன். விமர்சகர்களுக்காக, திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த படம் அவ்வளோதும் பாய்ஸ் நல்லா அதிகமாக பேச வரல.
எல்லாருக்குமே இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் படம் பார்க்கல, அதனால் எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. பட் ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம். இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டன்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காரு, படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கு. ரிலீஸ் டிலே ஆகிட்டு போயிடுச்சு. அதுதான் அதனுடைய இந்த ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன். அண்ட் ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ராமை பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங். இஸ் அ வெரி ஒரிஜினல் ரைட்டர். நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட், ஒரு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, வாட் எவர், ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம், அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசிச்சு எல்லாரும் வந்து ஒரு ஒரு மாதிரி கியூரேட் பண்ணுறோம். ரைட்டிங்கை வந்து யூ குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங். தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேற யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை. நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம். அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஃபன்னாக பண்ணலான்னு இருக்கேன், என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னாரு. தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு, இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன். அவருமே அதான் சொன்னார், ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு. அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி, அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர். இதெல்லாம் என்னன்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன். இந்த படத்தோட சம்பந்தமானது இல்லை, பட் அபவுட் ராம். திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ராம். அதனால நான் சொல்கிறேன், ராம் வந்து இஸ் வெரி கிரேட் டீச்சர். ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா அன்னைக்கு ஒரு இதில் பேசும்போது பேசணும், ஒரு யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு, அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைடு. லைக் சவுத் இண்டியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார், அது எல்லாரையும் கைட் பண்ணுறாரு, இன்ஸ்பயர் பண்ணுறாரு. இஸ் பீன் அ big inspiration and great teacher. I have an institute. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அதில் அந்த ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர். அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா 50%லேருந்து 60% வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படமும் அதுபோல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். நன்றி. அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி, மாரிக்கும் நன்றி. ஏன்னா வந்து பாலுமகேந்திர சாருடைய அசிஸ்டன்ஸு நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில். இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் பாலாஜர் வந்து அடிக்கடி வரமாட்டார், நாங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இருக்க மாட்டார். இந்த இடம், இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ வெரி மச். நான் இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன். பாலாண்ணா வந்து எனக்கு காலேஜ்லேயும் சீனியரு, சார்ட்டையும் சீனியர். வெற்றி வி ஒர்க் டுகெதர். தெரிஞ்சு நாங்கள் 2007 கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலுமகேந்திர சார்னுடைய மிச்சங்கள், இல்லாட்டி அவர் போட்ட ரோட்டில் நடந்துட்டு இருக்க 3 பேர். ஸோ பாலுமகேந்திர சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் வில் பி சேயிங் இஸ் ஃப்ரம் சம்வேர். தேங்க்யூ. அப்புறம் பாலுமகேந்திராக்கு ரொம்ப பிடிச்ச, அவரோட அசிஸ்டன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர் வந்து ராம் தான்.